ஓம் சாந்தி. இன்னைக்கு 2 முரளிகள் இருக்குது நமக்கு, அவ்யக்த முரளிகள். 5வது பாயிண்ட் என்ன நமக்கு? நான் செய்கிறவன் கிடையாது. அதாவது செய்பவர் செய்ய வச்சிட்ருக்கிறாரு, நான் இல்லை. பாபா என் மூலமாக செய்ய வச்சிட்ருக்காரு. இந்த 2-3 நாளுக்கு முன்னாடி, இல்லை நேற்றுக்கு முன்னாடி நாளுன்னு நினைக்கிறேன், ஒரு இன்டர்வியூ நடந்தது. டாக்டர் தேவி பிரசாத் செட்டி அப்படின்றவங்க பத்மஸ்ரீ பத்மபூஷன் விருது வாங்கினாங்க. இந்தியாவினுடைய கார்டியாக் சர்ஜனாக இருந்தாங்க. அவங்க 1992 21 நாளுக்கு ஒரு குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க. அந்த இன்டர்வியூவில் அவங்க கிட்ட கேட்டாங்க, நீங்கள் இந்த ஹார்ட் சர்ஜரி பண்ணுறப்போ 21 நாள் குழந்தை மேலே உங்களுக்கு டென்ஷன் கிடையாதா, ஸ்ட்ரெஸ் கிடையாதா அப்படின்னு கேட்டாங்க. அந்த குழந்தையோட பெயர் ரோனி. குழந்தைக்கு அந்த ஆப்ரேஷன் அவங்க பண்ணாங்க. அப்போ இன்டர்வியூவில் கேட்டாங்க, உங்களுக்கு ப்ரெஷர் இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரெஷர் இருந்ததா, அதாவது பதட்டம் இருந்ததா, அந்த மாதிரி கேட்குறாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, நான் எப்போ ஆப்ரேஷன் பண்ணுறேனோ ஆப்ரேஷனுக்கு முன்னாடி நான் இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேன். அதாவது இறைவன்கிட்ட சொல்லுவேன், ஓ இறைவா, நான் ஒரு கருவி மட்டும்தான், நான் நிமித்தமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறமும் சொல்லுவேன். இல்லைனா வெளியில் உறவினர்கள் இருப்பாங்க, ஒரு நோயாளியோட ஆப்ரேஷன் நடந்துகிட்ருக்கோம், 45 வயசு இருக்குது அவருக்கு, வெளியே அவருடைய மனைவி இருக்காங்க, அவருடைய பெற்றோர் இருக்காங்க, நான் அதை பற்றி நினைக்கிறேன். இப்போ இவர் இல்லை அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு என்ன ஆகும்? இப்போ ஒரு நடிகர் இருக்காங்க, ஒரு கலைஞர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் முக்கியம். அதே மாதிரி இது மிகுந்த அழுத்தமானது, இது ரொம்ப உயர்ந்த அபாயமான செயல்முறைன்னு சொல்லலாம். மருத்துவத்தில் இது ஆப்ரேஷன் மட்டும் கிடையாது. அதனால் அவங்க சொன்னாங்க, நான் மதவாதி கிடையாது, ஆனால் ஆன்மீகமானவன். ஆகையினால ஆப்ரேஷனுக்கு முன்னாடியும் பின்னாடியும் என்ன செய்கிறேன்? இறைவன்கிட்ட சொல்கிறேன், நான் ஒரு கருவி, செய்பவர் நீங்கள் தான். ஆகவே செய்பவர் யார்? பாபா, நான் கிடையாது. ஆகையினால இன்றைக்கி 5வது ஹோம்ஒர்க் என்ன? எதையும் செய்யக்கூடியதுக்கு முன்னாடி என்ன நினைக்கணும்? இது எல்லாமே பாபாவோடது தான். பாபா தான் செய்ய வச்சிட்ருக்காரு. இந்த பணம் வர்றது போகிறது பாபாவோடது, இந்த பொருட்கள் வர்றது போகிறது பாபாவோடது தான், இந்த பரிசுகள், இந்த நிறைய விஷயம் நமக்கு கிடைக்குது இல்லையா, எல்லாமே பாபாவோடது. இந்த வீடும் அவரோடது, இந்த சென்டரும் அவரோடது, இந்த வெஹிக்கிள், இந்த வாகனமும் அவரோடது, இந்த உணவு எல்லாமே அவரோடது தான். எனக்கு எதுவுமே கிடையாது, என்னோடதுன்னு எதுவுமே கிடையாது. வெற்றி கூட வர்றது போகிறது அவரோடது தான், எல்லாமே அவரோடது. எவ்ரிதிங் ஃப்ளோஸ் ஃப்ரம் த டிவைன். ஆகையினால உலகத்தில் ஒருத்தரும் இந்த நிமித்த பாவத்தை, ஒவ்வொருவரும் நிமித்த பாவத்தை கொண்டு வந்தோம் அப்படின்னா வெற்றி தானாகவே அவங்களுக்கு கிடச்சிரும். ஆகையினால இன்றைக்கி 5வது வேலை ஹோம்ஒர்க் என்ன அப்படின்றத பார்த்தோம். அடுத்து 4வது ஹோம்ஒர்க் குப்த தானம். பொது தானத்தில் அகங்காரத்தோட அபாயம் வருது. பொது தானம்ல என்ன நடக்குது? அகங்காரம் வந்துடுது. ஆனால் அமைதியான தானத்தில் தூய புண்ணியம் கிடைக்குது. ஆகையினால இன்றைக்கி என்ன செய்யணும்? குப்த தானம் பண்ணணும். அது மனசால அல்ல, ஸ்தூல தானமாக இருக்கணும். அதாவது பணம் இருக்கலாம், இல்லை ஒரு புக்காக இருக்கலாம், ஏதாவது இருக்கலாம். அதில் பெயர் வரக்கூடாது. பெயர் வந்தோட மாயா வர ஆரம்பிச்சிடும். ஐ எம் நேம் வித்தவுட் ஃப்ரம். ஆகையினால குப்த தானம் இது 4வது ஹோம்ஒர்க். 3வது ஹோம்ஒர்க் இன்னைக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம், அதாவது படிப்பு. ஆகையினால ஒரு வரியை உங்களுடைய டைரியில் எழுதுங்க. அது இங்கிலீஷில் இருக்கணும். முரளி இஸ் மை ஹையஸ்ட் இன்கம். முரளி இஸ் மை ஹையஸ்ட் இன்கம். கூடவே 2வது வரி, 2வது ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா, நம்மளுடைய பாலன்ஹார், அதாவது நம்மளை பாலனை செய்யக்கூடியவர் இறைவன். இந்த வரியை ஹிந்தியில் எழுதணும். முதல் வரி என்ன எழுதணும்? முரளி இஸ் மை ஹையஸ்ட் இன்கம். இப்போ எம்முன்னு எழுதுகிறப்போ கீழே ஸ்டார்ட் பண்ணணும், மேலே அப்படியே விட்டுடக்கூடாது, கீழே தொடங்கணும். முரளி இஸ் மை ஹையஸ்ட் இன்கம், இந்த லைனை எழுதணும். 2வது நம்மளுடைய பாலன்ஹார் இறைவன். கூடவே முதல் ஹோம்ஒர்க் இன்னைக்கு ஒரு முக்கோணம் மாதிரி வரையணும். அந்த முக்கோணத்துக்கு நடுவில் எழுதணும், ஐ எம் எ ஃபார்ச்சுனேட் சோல். நான் பாக்கியசாலி ஆத்மா அப்படின்ட்டு எழுதணும். மேலே 3 மூலையிலையும் அந்த டிவைன் பர்த், அதாவது திவ்ய பிறப்பு, தெய்வீக தொடர்பு, தெய்வீக பெறுதல், இந்த 3 மூலையிலையும் 3 விஷயம். ஆகையினால இன்றைக்கி இந்த 5 ஹோம்ஒர்க் நம்ம கொடுத்துருக்கோம். மேலும் ஒரு முக்கியமான விஷயம், இது 3வது பாயிண்டோட தொடர்புடையது. முரளி என்ன? அது நம்மளுடைய வருமானம், படிப்பு.
ஆகையினால படிப்புக்காக சில பாயிண்ட்ஸ் இருக்குது. நியூரோ சயின்ஸ் ஆஃப் ஸ்டடின்னு சொல்லுவாங்க. அதாவது முதல் விஷயம், நம்ம எதை படித்தாலும் ஃபஸ்ட்டு படி என்ன பண்ணணும் அப்படின்னா, அது வந்து நமக்கு வந்து தெரிஞ்ச விஷயமாக இருக்கும். ஃபெமிலியசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ முரளியை படிக்கணும். ஒரு டைரி இருக்குது. முரளி புக்கு யார்ட்டையாவது இருக்கா இப்போது? அப்போ ஒரு முரளியை படிக்கணும் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு இது 12, 11 முரளி அப்படின்னா, முதல்ல அதோட நம்ம வந்து பரிச்சயம் ஆகணும். எப்படி பரிச்சயம் ஆகிறது? சரி, தேதி என்ன? இப்போ இது அதனுடைய தலைப்பு. முதல் பரிச்சயம் வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இப்போ ஹெட்டிங் பார்த்தோன்னா அது வந்து ஒரு பேராகிராஃப் மாதிரி பெருசாக இருக்குது. அடுத்து 2வது என்ன, 3வது என்ன, 5வது என்ன, இப்போ இதை வந்து நம்ம எழுதணும். மனதினுடைய ஏகாக்கிரதாவினுடைய சக்தி எளிதாக ஃபரிஸ்தாவை ஆக்கும். அப்புறம் 3வது டபுள் வெளிநாட்டினர் அப்படின்னு சொல்லிட்டு அது இப்போ சின்னதாக ஒன்று வருது. இப்போ மாதர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு வருது. அப்புறம் அச்சா அப்படின்னு பாபா சொல்லுவார். அப்புறம் கர்நாடகா டர்ன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ 1500 2000 பேர் வந்திருக்காங்க. அப்புறம் இதோட வந்து இந்தூர் கன்னியா விடுதி, அவங்க இந்தூர்லேருந்து வந்திருக்காங்க. அப்புறம் ஒரு ட்ரில் இருக்குது. தாதிங்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆகையினால நம்ம முழுமையாக அந்த முரளியோட ஐக்கியமாகணும், பரிச்சயமாகணும். இது என்ன அப்படின்றதில் நம்ம முழுமையாக வந்து பரிச்சயமாகணும். எந்த படிப்பாக இருந்தாலும், நம்ம மெடிக்கலுக்கு படிக்கிறோம், இல்லை வந்து வக்கீலுக்கு படிக்கிறோம், சிஏ படிக்கிறோம், இல்லை எந்த படிப்பாக இருந்தாலும் சரி, முதல் படி என்ன அப்படின்னா பரிச்சயம். அதோட தலைப்பு என்ன, அதோட ஹெட்டிங் என்ன, சப் ஹெட்டிங் என்ன, துணை தலைப்பு என்ன, டாபிக் என்ன, எத்தனை பக்கம் இருக்குது, யாரோட தொடர்பு, இப்போது நமக்கு நினைவில் வருது. இதில் என்னென்ன இருக்குது? கர்நாடகாவிலேருந்து வந்தவங்க இருக்காங்க, இந்தூர் ஹாஸ்டல்லேருந்து வந்தக்கூடிய குமாரிகள் இருக்காங்க, இப்போ நம்ம தாதிகள் இருக்காங்க, மதர்கள் இருக்காங்க, இப்போ நடுவில் ட்ரில் நடக்குது. ஆகையினால இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்குது. ஆகையினால ஃபஸ்ட்டு படி நம்ம வந்து பரிச்சயமாகணும். 2வது படி பிரெயின் டம்ப். அதாவது அப்படின்னா என்னன்னா, இது எல்லாம் வந்து முன்னாடியே நம்ம வந்து சிந்தனை பண்ணியிருக்கோம். பிரெயின் டம்ப் அப்படின்னா ஒரு டைம் படித்ததுக்கப்புறம் அதுலேருந்து என்னென்ன நமக்கு ஞாபகத்துக்கு வருது அதெல்லாம் எழுதணும். எது நினைவுக்கு வந்தாலும் எழுதணும். ஃபுல்லாக அதில் போட்டுடணும். ஃபஸ்ட்டு டைம் படித்ததுக்கப்புறம் மனசில் வரக்கூடிய எல்லாத்தையும் சீக்கிரமாக எழுதணும். அதையே பிரெயின் டம்ப் அப்படின்னு சொல்கிறோம். குப்பை தொட்டியில் எல்லாம் போட்டுறது போல் முழுதையும் வந்து போடுறது. அதனால அது நமக்கு நினைவில் இருக்கும். 3வது என்ன அப்படின்னா, நாம் எதை படித்தாலும் 24 மணி நேரத்துக்குள்ளே 70% மறந்துடுறோம். ஆகையினால முதல் ரிவிஷன் 24 மணி நேரத்துக்குள்ளே இருக்கணும். 2வது ரிவிஷன் 7 நாட்குள்ளே. 3வது ரிவிஷன் 30 நாட்குள்ளே. எந்த ஒரு புதிய வார்த்தை கிடைச்சாலும், இங்கிலீஷ், ஹிந்தி, உருது இல்லை தமிழ் எந்த மொழியாக இருந்தாலும் அதோட ரிவிஷன் 24 மணி நேரத்துக்கு பண்ணணும். முதல் ரிவிஷன் 2வது 7 நாளில், 3வது 30 நாளில், 4வது 6 மாதத்தில் இதை பண்ணோன்னா அந்த வார்த்தை இல்லை அந்த விஷயம் நமக்கு நிரந்தரமாக ஞாபகத்தில் இருக்கும். இப்போ இந்த முரளியை படித்தோம், இதை 24 மணி நேரத்தில் ரிவிஷன் செய்யலை அப்படின்னா அது மறைஞ்சிரும். ஒரு டைம் நம்ம சீக்கிரமாக வந்து ரிவிஷன் பண்ணணும், விரைவாக பண்ணணும். அடுத்தபடி 1ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்க போகுது. இப்போ நம்ம இந்த முரளியை வந்து இதோட முடிப்போம், இந்த வருஷம் முரளியை. ஏன் அப்படின்னா இப்போ நாம் செய்யக்கூடிய ரிவிஷன் உண்மையான ரிவிஷன் இல்லை, அது 2வது கிளாஸாக மாறுது. இப்படிப்பட்ட ரிவிஷன் நம்ம செய்யக்கூடாது. ஒவ்வொரு வரியும் வாசிச்சுட்டு ரிவிஷன் வாசிக்கிறது மட்டும் ரிவிஷன் கிடையாது. இப்போது நம்ம அரை மணி நேரம் கிளாஸ் கேட்டோம், அதுக்கு 15 நிமிஷம் திரும்பி வந்து சொல்கிறது ரிவிஷன் கிடையாது. ரிவிஷன் அப்படின்னா 10-15 முக்கிய விஷயங்களை மட்டும் பிடிச்சு சொல்கிறது. அது முழுசையும் சொல்லக்கூடாது. முழு கதையும் சொன்னால் அது 1 மணி நேரம் 2 மணி நேரம் கிளாஸ் ஆகிடும். அரை மணி நேரம் கிளாஸு, அரை மணி நேரம். அதே மாதிரி ரிவிஷன், ஆனால் ரிவிஷன் அப்படின்னா முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு சொல்லணும். அந்த கதையெல்லாம் திரும்ப சொல்லக்கூடாது. கூடவே அடுத்த நாளில் பேசுகிறவங்க முந்தைய கிளாஸில் முக்கிய விஷயத்த தன்னோட கிளாஸில் முரளியோட சேர்த்து சொல்லுவாங்க. தனியாக திரும்பி உட்காந்து சொல்ல தேவையில்லை. இப்போ இது பெருசாகிடுது. ஆனால் இது ஒரு நல்ல பயிற்சியும் தான். நாம் கேட்குறப்போ எவ்வளோ கவனமாக இருக்கும் அப்படின்றத காமிக்குது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒவ்வொரு பாயிண்ட்டையும் முழுசாக சொல்கிறோம், அது உயர்ந்த கவனம் இருந்ததை காட்டுது. இது ஒரு நல்ல கலை.
ஆனால் நம்மளுடைய இலக்கு ரிவிஷன். ஆகையினால அடுத்த பட்டியிலேருந்து அது மாறும். என்ன சொல்லப்படுது? ரிவிஷன். கடைசியாக வந்து நம்ம ரிவிஷன் பண்ணணும். இப்போ நம்ம படிக்கிறத பரிசோதனை செய்யணும். யாராவது நம்மக்கிட்ட கேட்கலாம், இல்லை நாம் எழுதலாம். நாம் எப்போ தேர்வு எழுதுகிறோமோ அதில் தப்பான பதில் எழுதிட்டோம், இப்போ ஏன் தப்பு வந்தது, சரியான பதில் என்னன்னு சிந்திக்கணும். இதுவே நமக்கு நாம் டெஸ்ட் கொடுக்கறது. கடைசியாகவும் ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த முரளியில் இல்லை அந்த டெஸ்ட்டில் நாம் நினைவில் வச்சுக்க வேண்டியதில் நமக்கு எமோஷன்ஸ் வந்து அதோடு இணைக்கப்படணும். அப்போ தான் அது நினைவில் இருக்கும். அதாவது உணர்வுகளை இணைக்கணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து ஒரு 4 பெண்கள் இருக்காங்க, 4 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அதில் ஒருத்தவங்க வந்து எழுத படிக்க தெரியாதுன்றவங்களும் இருக்காங்க. இப்போ எழுத படிக்க தெரியாதுன்னு இருக்காங்க, அதில் ஒரு உணர்வு, ஒரு வேதனை சேர்க்கப்படுது, அப்போது அது நினைவில் இருக்கும். ஆகையினால் என்ன செய்யணும்? உணர்வுகளை இணைக்கணும். அதாவது உணர்வுகளை கொண்டு வரணும். எந்த விஷயத்துலையும் உணர்வு இணைகிறதோ அதுதான் நினைவில் இருக்கும். இந்த முரளியில் நம்மளுடைய உணர்வுகள் இணைக்கப்படலைன்னா அது நினைவில் இருக்காது. ஒவ்வொரு முரளியோடையும் நாம் அந்த நேரத்தில் எங்கே இருந்தோம் அப்படின்றதையும் இணைக்கணும். எக்ஸாம்பிளுக்கு இந்த 15 டிசம்பர் 2003 முரளி நடந்தப்போ நம்ம தனிப்பட்ட முறையில் இங்கே மதுபனுக்கு வந்துட்டு போயிட்டு இருந்தோம். அதாவது ஒரு பை, ஒரு செருப்பு, இது மட்டும்தான் இருந்தது. அவ்வளோதான் எடுத்துகிட்டு மவுண்ட் அபுக்கு வந்தோம். அப்போது ஒரு சகோதரர் இருந்தாங்க. அவங்க கேட்டாங்க, எங்கே போகிறீங்க அப்படின்னு. நாங்கள் சொன்னோம், மதுபனுக்கு போகிறோம். அதனால் இந்த 15ஆவது தேதியோட முரளியை கேட்டது ஞாபகம் இருக்குது. இப்போ அடுத்த நாள் 16ஆம் தேதி மேலே குளோபலுக்கு வரும்போது அவங்க கேட்டாங்க, எங்கே தங்க போகிறீங்க அப்படின்னு. நாங்கள் சொன்னோம், அதை நாம் கேட்கல, எங்கே தங்குறது அப்படின்னு. அப்புறம் நாங்களே நினச்சோம், போகும்போது சங்கர் மடம் இருக்கும், அதை பார்த்தோம். இப்போ அங்கே இடம் கிடச்சா அங்கே தங்கலாம். ஏன்னா தங்க இடம் வந்து கன்ஃபார்ம் கிடையாது, ட்ரெஸ்ஸும் இல்லை, எதுவுமே இல்லாமல் இருந்தோம். அப்படியே வந்துட்டோம். அப்போது ஹாஸ்பிட்டலில் பழைய விஷயம் நடந்தது. ஆகையினால 16ஆம் தேதி இதில் உணர்வுகள் இணைஞ்சிருச்சு இந்த ஞாபகத்தினால. அதனால் அது நினைவில் இருக்குது. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். டாக்டர் பிரதாப் அப்படின்றவரை வந்து நாங்கள் வந்து மீட் பண்ணோம். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தது. இப்போ ஒரு புதிய டாக்டர் வந்து சேர்ந்தாங்க. அவங்க கேட்டாங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் சொன்னேன் இந்த விஷயம் எல்லாம். அப்புறம் அவர் வந்து ஒரு பிரதரை கூப்பிட்டு இந்த புதிய டாக்டருக்கு முதல்ல வந்து ட்ரெஸ் வாங்கி கொடுங்கன்னு சொன்னாங்க. அப்போ நமக்கு உள்ளத்தில் ஒரு உணர்வு வந்தது. அப்போ இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நமக்கு ஞாபகத்தில் இருக்கும். இந்த பாயிண்டெல்லாம் நமக்கு வந்து ஞாபகத்துக்கு வரும். அப்போ என்ன நடந்தது அப்படின்றதெல்லாம். இப்போ அவன் வந்து ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுக்க சொன்னாங்க. அப்போ இதெல்லாம் வேண்டாம் அப்படின்லாம் சொன்னோம். ஆனால் எப்படியோ அந்த உணர்வுகள் இணைஞ்சிருச்சு. ஆகையினால முரளியோட உணர்வுகளை இணைஞ்சதுன்னா அது நினைவில் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு 4 பெண்கள் இருக்காங்க, ஒருத்தருக்கு அவங்களோட பேரே எழுத தெரியாதான். அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க? அந்த எண்ணிக்கையில் ஒரு உணர்வை சேர்க்குறீங்க. அது அக்கௌண்ட்ஸு இல்லையா? அப்போ ஈஸியாக நினைவில் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணணும்? எல்லாத்துலேயும் ஒரு எமோஷன்ஸை வந்து க்ரியேட் பண்ணணும். இப்போ முரளி என்ன, அதில் படம் இல்லை, டயக்ராம் இல்லை, கலர் இல்லை. குழந்தைகளோட புக்கு எப்படி இருக்கும்? நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இங்கே எந்த மாற்றமும் இல்லை, ஜோக் இல்லை, ஸ்லோகன் இல்லை. ஆகையினால் இதை நினைவில் வச்சுக்கிறதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்குது. அப்போ உணர்வுகளை அது கூட ஆட் பண்ணணும். உணர்வை ஆட் பண்ணால் நமக்கும் எப்படி இருக்கும்? ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி நாம் வந்து உணர்வுகளை வந்து ஆட் பண்ணணும். இந்த 5 விஷயத்தை நினைவில் வச்சுக்கோங்க. பரிச்சயம், பிரெயின் டம்ப், அது வந்து ரொம்ப வந்து முக்கியமான விஷயம். அப்புறம் என்ன எழுதணும்னு சொன்னோம்? முரளி இஸ் மை ஹையஸ்ட் இன்கம். ஒரு டைம் இன்றைக்கி நம்ம என்னென்ன ஹோம்ஒர்க்குன்னு திரும்பி பார்த்துடலாம். 3 செல்வங்களின் முக்கோண கலை. புள்ளிகள், தெய்வீக பிறப்பு, தெய்வீக உறவுகள், தெய்வீக சாதனைகள். ஒரு முக்கோணத்தை வரையணும். மேலே தெய்வீக பிறப்புன்னு எழுதணும். லெஃப்ட்டு இடது பக்கம் தெய்வீக உறவுகள்னு எழுதணும். ரைட் சைடு வலது பக்கம் அனைத்து சாதனங்களும் அப்படின்னு எழுதணும். நடுவில் என்ன எழுதணும்? நான் ஒரு பாக்கியசாலி ஆத்மா. அடுத்து 2வது நம்பிக்கை எழுத்து. ஒரு டைம் எழுதுங்க. நம்மை பாலனை பண்ணக்கூடியவர், அதாவது நம்மளை காக்கக்கூடியவர் கடவுள், நம்மளை காப்பவர் கடவுள்னு எழுதணும். அடுத்து 3வது முரளி வருமானத்திற்கான ஆதாரம். ஒரு டைம் எழுதுங்க. முரளி தான் எனது மிக உயர்ந்த வருமானம். இது வந்து 3வது.
4வது இன்றைய ரகசிய தர்மம். இன்னைக்கு மௌனமாக உடல் ரீதியாக ஒரு மௌனமான குப்தமான தானம் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு சாப்பாடு, இல்லை ட்ரெஸ்ஸு, இல்லை பணம் கொடுக்கறது. இப்போ இந்த மாதிரி ஆடைகள், பொருட்களை தானம் பண்ணணும். ஒருவருக்கு உடல் ரீதியாகவோ இல்லை நடைமுறையிலையோ நீங்கள் உதவணும் அந்த மாதிரி. ஆனால் உங்களுடைய பேர் அங்கே இருக்கக்கூடாது. நோக்கம் குறித்த விழிப்புணர்வு பயிற்சி, இது 5வது. இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணாலும் இந்த உணர்வை மனதில் வச்சுக்கோங்க. இது நான் கிடையாது, பாபா தான் என்னை செய்ய வச்சிட்ருக்கிறாரு. இப்போ விதி, நம்பிக்கை மற்றும் சரணடைதல் குறித்த விழிப்புணர்வை உங்கள் மனசில் அந்த அமைதியை நீங்கள் கொண்டு வரணும். சரிங்களா? நல்லது. ஓம் சாந்தி.